ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். 2 minutes. கொஸ்டின்ஸ் எதாவது இருக்குங்களா? ஒன் செகண்ட் சைலன்ஸ், 1 செகண்ட். சொல்லுங்க சார். அப்படி அப்படி அந்த பாகுபலிக்கு அப்புறம் யாரை ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்தாரோ பாகுபலி அந்த ஆடியன்ஸ் ரீச் ஆகணும். அது பேன் இந்தியானா இங்கே வேறு என்ன பேர் வச்சுக்கோன்னா வச்சுக்கோங்க. பட் அந்த ஆடியன்ஸ் ரீச் ஆகணும். ఎందుకంటే దే accepted me and they loved me. ஸோ அது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் நீங்களும் மறுபடியும் ஜாயினிங் வருமா சார்? ராஜமௌலியோட சார் பாகுபலி 3 இருந்தால் நானா இருக்க மாட்டேன். பட் சத்யராஜ் சார் மட்டும் இருப்பார். ஸோ அது கொஸ்டினே இல்லை சார். விதவுட் கட்டப்பா எங்கே சார் பாகுபலி? Any other questions? சார் கிளைமாக்ஸ் டெஸ்டினியா இல்லை லவ்வா சார்? எது வின் பண்ணுது படத்தில்? அதான் சார். அது சார் கொஞ்சம் ஒரு 50 rupees என்ன வச்சு டிக்கெட் வச்சு பார்க்கணும் இல்லை சார். என்ன சார் 300 crores ஸ்பெண்ட் பண்ணார் சார் ப்ரொடியூசர். என்ன கொல்லிடுவார் சார். கிளாஷ் இல்லை சார். ரெண்டும் பெரிய ஹிட் ஆகணும், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த பேன் இண்டியா ஒரு கான்செப்ட் உருவாகி இங்கே இருக்க ஸ்டார்ஸ் வந்து தெலுங்குலையும் வராங்க. தெலுங்கு ஸ்டார்ஸ்க்கு இங்கே ஒரு பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. எல்லாரும் எல்லா லாங்குவேஜ்லையும் நடிக்கிறதுக்கான ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அது எப்படி சார் பார்க்க? அது நல்லது தானே சார். நமக்கு அப்போ தமிழ் படம் தெலுங்கு வரும். நிறைய தெலுங்கு படம் தமிழ் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு தெலுங்குல. இப்போ இந்தியாவில் எல்லாரும் ட்ரை பண்ணுறோம். நம்ம படம்லாம் தமிழில் பெரிய பெரிய ஹிட் எல்லாம் இருக்குது. பிளாக் பஸ்டர்ஸ் 100 மேலே இருக்குது தமிழ் படம். ஒரு கொஞ்சம் தெலுங்கு படம் இருக்குது. இப்போ எல்லாரும் இந்தியன் படம் ட்ரை பண்ணுறோம். இல்லை நல்லது தானே சார்? சார் சமீபத்தில் நீங்கள் இந்த படத்தில் வந்து கைரேகை நிபுணராக வரீங்க. சமீபத்தில் ஊடகங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கைரேகை பார்த்ததாகவும் உங்கள் கல்யாணத்தை பற்றி அதிகமாக ரிசர்ச் பண்ணதாகவும் சொல்கிறாங்க. இது உண்மையா? இது கல்யாணம் ஆமாம் சார். இந்த மேரேஜ் பற்றி பண்ணணும். முதல்ல ராதேஷாம் ரிசல்ட் பட்டு சொல்லுங்கள். ஆமாம் சார். ஆக்சுவலி 2-3 டைம்ஸ் இட்டலியில் பேக்கப் பண்ணி வந்துட்டோம். சடனாக எதுக்குன்னா ஃப்ளைட்ஸ் கூட கேன்சல் ஆன சுச்சுவேஷனு. அதுக்கு தேங்க்ஸ் டு தி ஹோல் க்ரூ அண்ட் ஃபுல் டேரிங் க்ரூன்னு சொல்லணும். டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும். ஸோ இட்டலியில் 2 வாட்டி கேன்சல் பண்ணோம். ஜார்ஜியாவில் ஒரு வாட்டி கேன்சல் பண்ணோம். ஹைதராபாத்தில் 3-4 வாட்டோ 5 வாட்டியோ தெரியும், ஞாபகம் கூட இல்லை. ஸோ வி டென்ட் ஸ்டாப் சார். எங்கே முடித்தா இமீடியட் கொஞ்சம் ஓப்பன் ஆனால் கூட we started shoot and we want to finish it, sir. Any other questions? Sir 17 அந்த ஆண்டில் எடுத்திருக்கீங்கல்ல, அதுக்கு இன்னைக்கு உள்ளதுக்கு என்ன வித்தியாசத்தை பார்க்குறீங்க? அதுக்கு எதுக்கு இதுக்கு now sir அது டைரக்டர் தான் சொல்லுவார். See, the topic which we were talking about, palmistry and astrology and rest of the things, were very strongly believed around that time. And we took that period and era because of that, the first point. And the second thing is, we wanted to have a story world of its own. So we thought like a vintage setup would be very nice. And while we were discussing, Prabhas sir is the one who has suggested that how about we do this in Europe. So altogether the vision and everything has changed, and Radhesham is a world by itself where you can come and experience love and everything from your own perspective. Yeah, so that's the reason. Thank you. 1970 வந்து அந்த வருஷத்தை எடுத்துக்கிட்டதுக்கு எதனால என்ன காரணம்? What is the reason? Why 1970? So
Yeah, see, there are things which were related for that particular time period. So for that, I think you have to come and watch the film, please. Michael. Michael. The question Pooja gave. Your first movie in Tamil, it has been dubbed, and your direct Tamil movie is been released in April, like Beast. How you manage the Tamil audience? How you treat the Tamil movies? My first film in Tamil was my first film in my career, which was Mugumudi. And after that, I'm really excited that the Tamil audience can see me because I have a special attachment to this industry because this is where I started. So I hope that I can entertain you more this time round and hopefully you all enjoy Beast also. சார் ஜாவித் சொல்லுங்க. சத்யராஜ் சார், ரெண்டே கேள்வி சார் டக்குன்னு. சார் நீங்கள் புஷ்அப்ஸ் சேலஞ்சை வந்து பிரபாஸ் சார் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், இல்லை இல்லை இல்லை, நாங்கள் மிர்ச்சி ஷூட்டிங் அப்போ குற்றாலத்தில் தான், குற்றாலத்தில் இருக்கையில் நானும் அவர் ஒன்றா புஷ்அப்ஸ் பண்ணுவோம். யார் சார் வின் பண்ணுவா? இல்லை அவர் தான், எங்கள் பாடி பார்த்தாலே தெரியாது என்னன்னு. அண்ட் இதுலேயே கடைசி கேள்வி வேணா, வில்லனா நடிக்க ஆசைன்னு சொல்லியிருந்தீங்க சார் ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில். ஆமாம். ஸோ இப்போ வந்து ஸ்வீட்டாக அவர் கூட கேரக்டர் பண்ணிடுறப்போ டக்குன்னு ஒரு எதிரி நின்று ஒரு பயங்கரமான வில்லன் ரோல் வந்து பிரபாஸா இருக்குன்னா சத்யராஜ் சாரோட விஷயங்கள் என்ன இல்லை? இல்லை கண்டிப்பாக, நான் என்ன சொன்னால் ஒரு ஜென்ரேஷனுக்கே வில்லன் சத்யராஜ் தெரியாமல் போயிடும். இப்போ தெலுங்கில் வந்து பாகுபலி விடுங்க கட்டப்பா அப்படிங்குது, மிர்ச்சி அப்பா தான் வந்து தெலுங்கில் ஒரு சத்யராஜ் அவங்க வச்சுருக்காங்க, ரொம்ப நல்ல அப்பா. இப்போ இதை அங்கே தெலுங்கு ஆடியன்ஸ் கிட்ட வந்து ஒரு க்ரூடு வில்லன் ஆக்ட் பண்ணிக்கிறான்னு நம்ப மாட்டாங்க. ஸோ நான் சும்மா நேற்று அந்த ஃபங்க்ஷனில் பேசினேன், எனக்கு கரெக்டான ஒரு வில்லன் கேரக்டர் வந்து மறுபடியும் நடிக்க ஆசைப்படுறேன். அது காரணம் வந்து ஒரு ஜென்ரேஷனுக்கே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் அந்த அளவுக்கு அதில் மேட்டர் இருக்கணும், இருந்தால் தான் நடிக்க முடியும். சூப்பர் சார். மறுபடியும் வில்லனை நடிக்கிறதுக்கு வந்து நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் ட்ரெண்ட் பண்ணி விடுறது காரணமா, இல்லை வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு கிரேஸ் அதிகமாக ஏறி இருக்கே அப்படின்றது காரணமா? இல்லை அது காரணம் இல்லை, இன்னொரு ஒரு ட்ரெண்ட் வில்லனில் வந்து ஒரு ட்ரெண்ட் செட்டராக இருந்த தமிழில் இல்லையா, சத்யராஜுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு வில்லன் அப்படின்னு வந்து இல்லையா. இப்போ அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஏரியாவை மறுபடியும் தொடணும்னு ஆசைப்படுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா வந்து நல்ல அப்பாவாக நடித்தா நம்மளுக்கு அவார்டு வேற கொடுத்துட்றாங்க, அதுதாங்க பெரிய டேக். சத்யராஜ் சார், இந்த திராவிட இயக்கத்தில் சிந்தனையில் இருக்கவங்கலாம் இந்த புராண படங்கள்லாம் நடிக்க மாட்டாங்க, எஸ்எஸ்ஆர் மாதிரி ஆட்கள்லாம் பழைய ஆட்கள்லாம். நீங்கள் இந்த படத்தில் ஒரு சாமியாராக நடிக்கீங்க, அந்த சாமியார் கேரக்டர் பேர் என்ன பேர், எந்த சாமியாரை மனசில் வச்சுட்டு நடிச்சிங்க சார்? பரமஹம்சர்னு பேர், அது வந்து டைரக்டர் டிசைன் பண்ணி கொடுத்தது தான். இல்லை திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க எஸ்எஸ்ஆர் மட்டும்தான் நடிக்கல, அதனால தான் அவருக்கு லட்சிய நடிகர்னு பேர். ரொம்ப தீவிரமாக திராவிடர் கழக கூட்டங்களில் முன்னாடி குதிரையில் திராவிடர் கழக கொடியை ஏந்திட்டு போனது நடிகர் எம்.ஆர். ராதா அவர்கள் தான். அவர் நிறையா படத்தில் பக்திமானா நடிச்சிருக்காரு. நீ யோசிச்சு பாருங்க, அவர் நடித்த படத்தில் வந்து அதிகமாக வந்து அவர் பக்திமானாத்தான் நடிச்சிருக்காரு. அதனால் வந்து அதையும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஐடியாலஜின்னு பார்த்தா அப்புறம் நம்ம எந்த படத்துலையுமே நடிக்க முடியாது, ஒரு 10 படத்தை தேரும். ஆன்லைன் மீடியா சேனல்ஸ் எல்லாமே அந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே டிசைட் பண்ண மாதிரி அந்த ரூமில் கேமரா செட்டப் பண்ணிட்டேன்னா 10 to 15 மினிட்ஸில் பூஜா ஹெக்டே வந்துடுவாங்க. எங்களை அழைப்பேற்று இங்கே வந்த அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, வானொலி, இணையதள, பண்பலை ஊடக நண்பர்களுக்கு நன்றி.